இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. மேலே வானத்திலும் மேலே வானத்திலும் நினைக்க வச்சா வார்த்தை இருக்கும். ஆமென். உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. சொல்லுமா, ஜம்ப் பண்ணி சொல்லுமா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் உமக்கொப்பான. எப்போ ஒரு மனுஷனை ஆசிரிப்பாருன்னா, அப்பா சமூகத்தை வந்துட்டா எல்லாத்தையும் மறந்துட்டு அப்பா மாத்திரம் பார்த்து, இயேசுவை மாத்திரம் பார்த்து அவருக்காக ஆராதனை பண்ணணும். மற்றதான் ஆண்டவர் ஆசிரிப்பார். ஆமென். நீ எத்தனை படிப்பு படித்தாலும் சரி, நீ எவ்வளோ டிகிரி வேணாலும் சரி, நல்ல அறிவுலாம் இருந்தாலும் சரி, இல்லை நல்லா எனக்கு பணம் இருக்கு, எனக்கு கார் இருக்கு, வீடு இருக்கு, எப்படிதான் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை. ஆமென். தேவனை துதிக்கிற மனுஷனை மாத்திரமே ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, ஆனா ஒன்று மாத்திரம் தேவனை துதித்துக் கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. சொல்லமா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. மேலே வானத்திலும் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. இல்ல வர சொல்ல. இஸ்ரவேல் தேவன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. மேலே வானத்திலும் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. உமக்கு சிலைகள் இல்லை, உமக்கு சிலைகள் இல்லை. உன் கையில் ஆயுதம், உன் கையில் சிலைகள் இல்லை. உன் கையில் ஆயுதம், உமக்கு சிலைகள் இல்லை. உமக்கு சிலைகள், உன் கையில் ஆயுதம். நல்லா சத்தமா சொல்லுங்க. உமக்கு சிலைகள் இல்லை, உன் கையில் ஆயுதம். இன்னும் சத்தம் உயர்த்தி. உமக்கு சிலைகள், உன் கையில் ஆயுதம் இல்லை. ஆமென். பக்கத்துல கை போட்டு சொல்லுங்களேன். என் ஆண்டவருக்கு சிலையும் இல்லை, அவருக்கு பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லை. அவர் ஆவியா இருக்கிறார், அவர் எனக்குள்ள இருக்கிறார். நான் கூப்பிட்டா போதும், எனக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்வார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் உருவாக்கின தேவன் அல்ல, அவர் உங்களை உருவாக்கினவர் ஆண்டவர். ஆமென். சொல்லமா. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. மேலே வானத்திலும் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. கம்பெனி சொல்லுங்களேன். சொல்லமா.
உமக்கு சிலைகள், உமக்கு சிலைகள் இல்லை, உன் கையில் ஆயுதம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவனில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான. இன்னும் வர சொல்ல, மூணு வர சொல்ல. மேலே இசப்பா யாரெல்லாம் ஆக்ஷன் பண்ணாங்களோ அவங்க ஆசிரியப்பா. மேலே இன்னும் அதிகமா நல்லா ஆசத்தை கொடுங்கப்பா. அவங்க தேவைகள் எல்லாவற்றையும் கொடுங்கப்பா. மேலே வானத்திலும் வானத்தை பூமியும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன். உமக்கு சிலைகள் இல்லை, உன் கையில் ஆயுதம். உமக்கு சிலை இல்லை, உன் கையில் ஆயுதம். உமக்கு சிலை இல்லை, உன் கையில் ஆயுதம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மேலே வானத்திலும் மேலே வானத்திலும் மேலே வானத்திலும் மேலே வானத்திலும் மங்கொப்பான மேலே வானத்திலும் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான. சொல்லமா மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. இன்னும் சொல்லமா மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உலகில் உமக்கொப்பானவர் யார்? அல்லா கரை தட்டி கரங்களை தட்டி சொல்லுங்களேன். அல்லா வாய் திறந்து உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உலகில் உமக்கொப்பானவர் யார்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உமக்கொப்பானவர் யார்? உலகில் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யாரும் இல்லை, உமக்கொப்பானவர் யாரும் இல்லை, உமக்கொப்பானவர் எவரும் இல்லை, உமக்கொப்பானவர் உலகில் இல்லை. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உலகில் உமக்கொப்பானவர் யார்? நீங்க சொல்லுங்க. உமக்கொப்பானவர் யார்? உலகில் உமக்கொப்பானவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உலகில் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உலகில் உமக்கொப்பான. மரித்த லாசருவை எழுப்பி ஜீவனை கொடுத்தீரே, பாவத்தில் மரித்த என்னை விடுவித்து மீட்டு கொண்டீரே. மரித்த லாசருவை எழுப்பி ஜீவனை கொடுத்தீரே, பாவத்தில் மரித்த என்னை விடுவித்து மீட்டு கொண்டீரே. சேர்ந்து சொல்ல. உமக்கொப்பானவர் யாரும் இல்லை, உமக்கொப்பானவர் உலகில் இல்லை, உமக்கொப்பானவர் யார்?
உமக்கு ஒப்பானவர் யார் உலகில்? உமக்கு ஒப்பானவர் உமக்கு ஒப்பானவர் உமக்கு ஒப்பானவர் யார் உலகில்? உமக்கு ஒப்பானவர் யார் உமக்கு ஒப்பானவர் உமக்கு ஒப்பானவர் யார் உலகில்? உமக்கு ஒப்பானவர் யார் உமக்கு ஒப்பானவர் உமக்கு ஒப்பானவர் யார் உலகில்? உமக்கு ஒப்பானவர் யார்? சோதிக்க வந்தவனை வார்த்தையால் விரட்டி அடித்தீரே. சோதனை வேலைகளில் சாத்தனை செய்து விழித்தீரே. சோதிக்க வந்தவனை வார்த்தையால் விரட்டி அடித்தீரே. சோதனை வேலைகளில் சோதனை வேலைகளில் சாதனை செய்து வாழ்ந்தீரே. உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. உமக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை. உமக்கு ஒப்பானவர் உலகில் இல்லை. உமக்கு ஒப்பானவர் யார் யார் யார்? உமக்கு ஒப்பானவர் யார் உலகில்? உமக்கு ஒப்பானவர் யாரப்பா? உமக்கு ஒப்பானவர் யாரும் இந்த உலகத்தில் யாருமே இல்லவே இல்லை. என் இயேசுவுக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. உமக்கு ஒப்பானவர் யார் உலகில்? உமக்கு ஒப்பானவர் என் தெய்வத்துக்கு முன்பதாக யாரும் இல்லை. உமக்கு ஒப்பானவர் யார் உலகில்? உமக்கு ஒப்பானவர் யாரு? உமக்கு ஒப்பானவர் யார் உலகில்? உமக்கு ஒப்பானவர் அதுவே. உமக்கு ஒப்பானவர் யார் உலகில்? உமக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை. உமக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை. உமக்கு ஒப்பானவர் உலகில் இல்லை. உமக்கு ஒப்பானவர் யார் யார் யார்? உமக்கு ஒப்பானவர் யார் உலகில்? உமக்கு ஒப்பானவர் உமக்கு ஒப்பானவர் யார் உலகில்? உமக்கு ஒப்பானவர் உமக்கு ஒப்பானவர் யார் உலகில்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார் உலகில்? உமக்கு ஒப்பானவர் உமக்கு ஒப்பானவர் யார் உலகில்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார் உலகில்? உமக்கு ஒப்பானவர் யார் உலகில்? உமக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை. உமக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை. உமக்கு ஒப்பானவர் உலகில் இல்லை. உமக்கு ஒப்பானவர் யார் யார் யார்? உமக்கு ஒப்பானவர் யார் உலகில்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார் உலகில்? உமக்கு ஒப்பானவர் யார்? நல்லா கரங்களை சொல்லுவாங்களா? இது ஆண்டவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை. ஆண்டவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை. இந்த உலகத்தில் தெய்வம் இல்லை. ஒரே ஒரு தெய்வம் என்று சொன்னால் என் இயேசு ஒருவர் மாத்திரமே. என் இயேசு ஒருவர் மாத்திரமே. மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தை
நிகரானவர் யாரும் இல்லை ஆண்டவரே. உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை ஆண்டவரே. நீ சொன்னால் ஆகும், என் கட்டளையிட்டா நிற்கும் ஆண்டவரே. உடைய வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு, உடைய வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த மாலை வேலை? எத்தனை பேர் சொல்றீங்க அப்பா பார்த்து சொல்றீங்க? கரங்களை வீட்டு சொல்லுங்க, அப்பா பார்த்து சொல்லுங்களேன். அப்பா அவங்க வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு ஆண்டவரே. லூக்கா 7 பார்க்கிறோம். அந்த 100க்கு அதிபதி சொல்றான், அப்பா நீங்க வரணும் அவசியம் இல்லையப்பா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா என் வேலைக்காரன் சுத்தமாவான். நீங்க சொல்ற வார்த்தையின் மூலமாய் என் வேலைக்காரன் சுகமாவான் என்று சொல்லி அவர் விசுவாசத்தை பார்த்தீங்களா? என் ஆண்டவருக்கு அவர் சொன்னாலே ஆகும், அவர் சொன்னாலே ஆகும். அவர் சொன்னாலும் பிரச்சனை மாறி போகும், அவர் சொன்னாலும் வியாதி மாறி போகும், அவர் சொன்னாலும் கடன் பிரச்சனை மாறி போகும். அவரை பாருங்க, அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. வெட்கப்பட்டு போனதே இல்லை, வெட்கப்பட்டு போனதே இல்லை. இந்த மாலை வேளையில அவர் உங்களை பார்க்கிறார், அவர்களை விசாரிக்கிறார். உங்கள் கவலை எல்லாம் அவர்கள் வைத்து விடுங்கள். எத்தனை பேர் சொல்றீங்க என் தெய்வத்திற்கு நிகரானவர் யாரும் இல்லை? எத்தனையோ மனுஷன் தெய்வம் என்று சொல்லி இந்த உலகத்தை ஏமாத்தி கொண்டிருக்கலாம். ஆனா எந்த மனுஷனாலும் செய்ய முடியல. ஆனா என் ஆண்டவர் மரிச்சு எனக்காக உனக்காக மரிச்சு உயிரோடு எழுந்து வந்தா. ஏன் தெரியுமா? உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்க, உன் வாழ்க்கை என் வாழ்க்கையை மாற்றும்படிக்காய் ஆண்டவர் நமக்காக சிலுவையில் சிந்தினார். வாழ்க்கை மாற்றும்படியாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாலை வேளை அவரை போல தெய்வம் இல்லை, அவரை போல இந்த உலகத்தில் யாரும் இல்லை. என்னோட கூட முடிந்தக மாத்த முழங்கால் படிட்டு இந்த ஒரே ஒரு சனத்தை படி முடிக்கலாமா? முழங்கால் படிட்டு எல்லாம் முழங்கால் படிட்டு உங்க கரங்களை எல்லாம் உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் எல்லாம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரை போல தெய்வம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை, அவரை போல நேசிக்கிற இந்த உலகத்தில் இல்லவே இல்லை, அவரை போல பாதுகாக்க இந்த உலகத்தில் யாரும் இருக்கவே முடியாது. என் தெய்வம் போல யாரும் இல்லை, என் இயேசுவை போல யாரும் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது இந்த மாலை வேளை? என் வாழ்க்கையில் நான் சொல்லுவேன், எப்பப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி சொல்லுவேன், என்னை அழைச்சதை ஆண்டவர் அவர் நிச்சயம் கைவிட மாட்டார். என்னை அழ வச்சு பார்க்கறது இல்லை, என்னை சிரிக்க வச்சு பார்க்கிற ஆண்டவர். என்னை அழ வச்சு பார்க்கிற தெய்வம் இல்லை என்ன ஆண்டவர். என்னை சிரிச்சு வச்சு என்னை அழகு பார்க்கிறவர் ஆண்டவர். எத்தனை பேர் சொல்றீங்க? உங்க கரங்களை உயர்த்தி சொல்வீங்க ஆண்டவர் சமூகத்தில், உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். உம்மை போல யாரும், கரத்தை உயர்த்தி சொல்லுங்க அம்மா, சொல்லுங்கப்பா. உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல, உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. நீங்க சொல்லுங்களேன், உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. எனக்காகவே, எனக்காகவே பூமியில் வந்தவரே, தன் ஜீவனை எனக்காய் தந்தவரே, உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல, உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. இயேசுவே உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல, உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. எனக்காகவே பூமியில் வந்தவரே, தன் ஜீவனை எனக்காய் தந்தவரே,
நேசிக்க இவ்வளவு பாதுகாக்க எங்கள் உலகத்தில் யாரும் இல்லப்பா. நிச்சயமாக எங்களை அழைத்த தேவன் நிச்சயமாக நன்மையான காரியங்களை செய்ய விசுவாசிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வீராக. ஆமென் ஆமென். அப்படி அமரும் கர்த்தர் நல்லவர். பிரைஸ் காட். கைகளை தட்டி நம்ம அப்பாவுக்கு நன்றி சொல்லலாம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. இயேசுவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், உங்களை நான் வரவேற்கிறேன். தேவனுடைய கிருபையினாலே இந்த 14வது நாள் கூட்டத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அவினாஷ் கொஞ்சம் சவுண்ட். ஸோ வெளியில் அங்கங்கே அப்பப்போ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி, இந்த தடைகளை தாண்டி கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஆமாம், வெயில் அடிக்கட்டும், மழை பெய்யட்டும். ஆமென். தேவனை நேசிக்கிறவர்கள் அவரை தேடி கண்டிப்பாக வருவோம். அல்லேலூயா. ஆமென். ஸோ தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நேற்றுக்கு நம்ம இந்த கானான் பயணத்தில் சீனாய் அந்த அடிவாரத்தில் சீனாய் வனாந்திரத்தில் நேரத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நேற்றுக்கு நம்ம ஒரு ஃபில்ம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி, அதாவது அந்த அந்த ஃபில்மே இல்லை, ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்தனுடைய ஃபில்மில் இதனுடைய தொடர்ச்சியை இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அந்த மோசே கீழே இறங்கி வந்து அந்த கற்பனை பலகையை உடைச்சிட்டு பிற்பாடு ஸோ என்ன நடக்குதுன்றதை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். அதை பார்த்த பின்னாடி நேற்றுக்கு நம்ம ஆரம்பித்த அந்த சத்தியத்தை இன்றைக்கு நாம் தொடர்ந்து தியானித்து முடிக்க போகிறோம். ஆமென். ஆமாம், கர்த்தர் நம்முடைய எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை அவரிடத்திலே கொண்டு வந்துடுவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த பின்மாற்றத்திலேருந்து ஒருத்தர் திரும்பி வந்துட்டா என்ன அடையாளம் தெரியுங்களா? அவன் பின்மாற்றத்திலேருந்து ஒருத்தன் திரும்பி வந்துட்டான்னா அவன் லைஃப்பில் சந்தோஷமாக இருப்பான். ஆமென். ஆமாம், கடவுள்கிட்ட ஒருத்தன் திரும்பி வந்துட்டான்னா அவன் சந்தோஷமாக இருப்பான். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்? இளையகுமாரன் திரும்பி வந்தபோது பைபிள் சொல்லுது, அந்த வீடே கலகலத்து போயிடுச்சு. சந்தோஷமாக இருந்தேன். தன்னுடைய லைஃப்பில் கடவுள் சந்தோஷத்தை கொடுப்பார். இன்னைக்கு நான் முடிக்கும் போது உங்கள் துக்கத்தை எல்லாம் கடவுள் மாற்றி ஒரு சந்தோஷமான ஒரு அட்மாஸ்பியரை கடவுள் உங்களுக்கு கொடுத்து என்ன செஞ்சால் உங்களுக்கு சந்தோஷம் வருமோ அதை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும், என் பிள்ளைக்கு இதை செஞ்சால் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். இன்றைக்கி ஆண்டவரே நான் சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு ஒரு அற்புதம் பண்ணுங்க ஆண்டவரே. ஆமென். அதை செய்வார் ஆண்டவர். அல்லேலூயா. எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் ஏன் அற்புதம் பண்ணார் தெரியுமா? துக்கமாக இருக்கிற அந்த குடும்பங்கள் சந்தோஷமாக இருப்பதற்காக. கரெக்டுங்களா? லாசரு ஏன் உயிரோடு எழுப்பினார்? துக்கமாக இருந்த அந்த குடும்பத்தில் சந்தோஷத்தை கர்த்தர் உண்டாக்கினார். ஸோ எந்த துக்கத்தில் நீங்கள் இருக்கிறீர்களோ, எந்த கண்ணீரில் இருக்கிறீர்களோ, இன்னைக்கு இந்த 14th டேயில் ஆமென், இந்த 14வது நாள் உங்கள் துக்கங்களை எல்லாம் கர்த்தர் சந்தோஷமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. எது உங்களுக்கு கொடுத்தா சந்தோஷப்படுவீங்களோ அதை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தருவார். ஆமென். ஸோ அதனால் இந்த ஃபில்மை நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் லெங்க்தியாக இருக்குது, பரவாயில்ல. நீங்கள் படம் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். அதனால் நீங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். அதை தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தை தியானித்து முடிக்கலாம். இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதம் என்ன கொடுக்க போகிறாரு? சத்தமாக சொல்லுங்கள். சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். ஆமென். ஒருவேளை நீங்கள் எப்போ இழந்துட்டீங்களோ அந்த ஒரிஜினல் ஜாய், எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா? அந்த சந்தோஷத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல தொலைச்சிட்டேன் அப்படின்றவங்க இருக்கிறோம் இல்லையா? இன்றைக்கி கர்த்தர் அதை திரும்ப கொண்டு வந்து நமக்கு கொடுக்க போகிறார். தாவீது சொல்கிறான், ஆண்டவரே நாங்கள் திரும்ப உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி, இல்லையா, நாங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி, உம்மில் களி கூறும்படி திரும்பவும் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ அப்படின்னா. அதாவது எங்களை திரும்ப உங்களாண்ட சேர்த்துக்க மாட்டீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களை உயிர்ப்பித்து உங்களை மகிழ்விப்பா. அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. இந்த ஃபில்மை பார்க்கலாம். வந்து பார்க்குறாரு. அந்த கற்பனை பலைகளை எடுத்துட்டு கீழே வராரு. கன்று குட்டியை வச்சு ஜனங்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். நிறுத்துங்க.
நிறுத்துங்க. ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொன்னல, வேற எந்த கடவுளையும் கூப்பிட மாட்டோன்னு நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க. ஏன் ஆரோன்? ஏன்? எதுக்கு இந்த மாதிரி பண்ண? மக்களுக்காக. அவங்க பயந்தாங்க. அவங்க தான் இதை உருவாக்குனாங்க. நீ எதுக்கு அனுமதிச்ச? இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நாம எடுத்துக்காட்டா இருக்கணும்னு நினைச்சேன். உன்னதான் அவர் ஒரு வழிகாட்டியா தேர்ந்தெடுத்தாரு. நீயும் ஏத்துக்கிட்ட. நீங்க ஏமாத்திட்டீங்க. நீங்க வாக்கு கொடுத்திருந்தீங்க. நீ ஒண்ணு எங்களை அதிகாரம் பண்றதுக்கு தலைவர் கிடையாது. நீ காட்டின வழி ரொம்ப கடுமையா இருக்கு. நாங்க பார்க்காத கடவுளை நாங்க கும்பிட முடியாது. அந்த கடவுள் ரொம்ப உயரத்துல நீ இருக்காரு. சொல்லிக்கிட்டு இருக்க விதிகள் எல்லாம் அங்க போய் சொல்லு. எங்களுக்கு வேண்டாம், அது ரொம்ப கடினமா இருக்கு. எங்களுக்கான விதிமுறைகளை நாங்களே அமைச்சுக்கிறோம். இதனால உங்களுக்குள்ள சண்டை தான் வரும். எங்களுக்கான விதிகளை நாங்களே தீர்மானிச்சுக்கிறோம். அந்த ஆண்டவர் உங்களுக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. அவர் சொல்ற விதிமுறைகளை கேட்க மாட்டீங்களா? எங்களுக்கு உன்னோட கடவுளும் வேண்டாம், உன்னோட விதிமுறையும் வேண்டாம். எங்களுக்கான விதிகளை நாங்களே வகுத்துக்கிறோம். ஆண்டவர் கூட நிக்க போறது யாரு? ஆண்டவர் கூட யாரெல்லாம் இருக்க போறீங்கன்னு சொல்லுங்க. உங்க யார் யாருக்கு விருப்பம் இருக்கு? நான் உங்க கூட இருக்கேன். சகோதரா, சகோதரா, சகோதரி, விக்கிரகத்தை ஆராதித்தவர்களை கொலை செய்கிற நிகழ்வு இது. லேவி புத்திரர்கள் இந்த காரியத்தை செய்யறாங்க. ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்வு இது. தேவன் அருவருக்கிற ஒரு பாவம் இது அன்பானவர்களே, விக்கிரகத்தை ஆராதிக்கிறது. மிச்சம் இருக்கிறவங்களை என்ன பண்றது? இறக்கம் காட்டாத, எல்லாரையும் கொன்னுடு. ஆண்டவரோட விருப்பம் அதுதான். அன்றைக்கு 3000 பேர் செத்து வனாந்தரத்தில் கிடக்கிற இந்த கொடுமையான நிகழ்வு இது. பண்ணி இருந்தாலும் இது எல்லாத்தையும் பண்ண வச்சவர் ஆண்டவர் தான். அந்த ஆண்டவர் அவர் தான் நம்மளை நம்மளை இப்படி பண்ண மன்னிப்பாரா? வச்சு மன்னிச்சிருப்பாரா? ஒருவேளை அவர் இதுக்காக நம்மளை மன்னிக்கலன்னா இதை பண்ணலன்னா அதுக்கு தண்டனையா என்ன கொல்லட்டும்.
மோசஸ், உன் மக்களை கூட்டிக்கிட்டு இங்கிருந்து போயிடு. அவங்க சொன்ன வார்த்தையை மீறிட்டாங்க. நீங்க யாரும் ஆண்டவருக்கு கொடுத்த சத்தியத்தை மீறல. மாட்டீங்கல்ல? அவர் சொல்லி இருக்கிற வழிமுறைகள் படி நீங்க வாழ்வீங்கல்ல? உறுதியா சொல்றீங்களா? உறுதியா சொல்லுங்க. நீங்க இதை கேட்டீங்களா? இவங்க சரின்னு சொல்லியிருக்காங்க, மறுபடியும் சரின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கான இடத்துல அவங்களுக்கு தேவையான பால் தேன்னு வச்சிருக்கேன். ஆனா அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். ஓ, ஹalleluya. Praise the Lord. Right. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் பார்த்த ஃபில்மில் உங்களுக்கு தெரியும், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் தவறு செய்த போது இந்த முதல் கற்பனையை அவங்க மீறினாங்க. அன்னைக்கு லேவி கோத்திரத்து ஜனங்கள் மோசை கூப்பிட்டாங்க, கர்த்தருடைய பட்சத்தில் யார் இருக்கிறதுன்னு சொல்லி. அப்போ லேவி கோத்திரத்து மக்கள் முன்னாடி வந்தாங்க. லேவி கோத்திரம் யாருக்கு பிறந்தவங்க சொல்ல முடியுமா? லேவி, ரூபன், சிமியோன், லேவி எல்லாம் இருக்காங்க இல்லையா? இந்த லேவி யாருக்கு பிறந்தவன்? யாக்கோபனுடைய குமாரன். ஆனால் அம்மா யார்? எல்லாம் மறந்துட்டீங்க. இதெல்லாம் யாக்கோபுக்கு முதல் மனைவி லேயாள், ரெண்டாவது மனைவி ராகேல். ராகேலுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்து வைத்திருந்தார். ஆகவே லேயாளுக்கு பிள்ளைகள் பிறந்தது. முதல் பையன் பேர் ரூபன். எல்லாரும் சொல்லுங்க, ரூபன். ரெண்டாவது பையன் பேர் சிமியோன், சிமியோன். மூணாவது பையன் பேர் லேவி. மூணாவது பையன் பேர், நாலாவது பையன் பேர் யூதா. ஓகே. அதுக்கப்புறம் அந்த அம்மா குழந்தை பிறப்பு நின்றுது தற்காலிகமாக. அதுக்கப்புறம் பிறகுது அது அப்புறம் வேற ரூட் அது. ஸோ ஃபஸ்ட்டு பையன் ரூபன். ரூபன் என்றால் கர்த்தர் என்னை கண்டார். ஓகே. ரூபன் என்றால் கர்த்தர் என்னை கண்டார், என் அங்கலாய்ப்பை கண்டார் அப்படின்னு ரூபன் பேர் வச்சாங்க. அடுத்து ஒரு குழந்தை பிறந்தான் சிமியோன். சிமியோன் என்றால் கர்த்தர் என் சத்தத்தை கேட்டார், கர்த்தர் என் அங்கலாய்ப்பை கேட்டார், கேட்டார் அப்படின்னு அர்த்தம். மூன்றாவது லேவி. லேவி என்றால் கர்த்தர் என்னோடு சேர்ந்திருப்பார், கர்த்தர் என்னோடு சேர்ந்திருப்பார். யூதா என்றால் இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன். ஆமென். யூதா என்றால் இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் என்றார். ஆமென். முதல் குழந்தை பிறந்த போகிறதுக்கு சேஞ்ச் இல்லை, ரெண்டாவது குழந்தை பிறந்த போகிற சேஞ்ச் இல்லை, மூணாவது குழந்தை பிறப்பு சேஞ்ச் இல்லை. ஆனால் யூதா பிறந்த பொழுது, துதி பிறந்த பொழுது கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை அவர்களுக்கு கொடுத்தார். கைகளை தட்டியா பார்க்க நன்றி சொல்லலாம். ரைட்டுங்களா? சரி. இப்போ லேவி யாருக்கு பிறந்தவன்? யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் பிறந்தவன். லேயாளுக்கு கூச்சப்பார்வை. லேயாளை யாரும் பெருசாக மதிக்கலை, யாக்கோபும் விரும்பலை, அவளுடைய சிஸ்டர் ராகேலும் விரும்பலை. அழகு கம்மியானங்க, வேற ஒன்றும் இல்லை, அழகு கம்மியாக இருக்கிறதுனால யாருமே விரும்பலை. இன் அதர் வேர்ட்ஸ், ஜனங்கள் அவளை அசட்டை பண்ணினார்கள். இருக்கீங்களா? ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டிருக்கீங்களா? அழகா இல்லை, படிக்கலை, பணம் இல்லை, செல்வாக்கு இல்லை, அந்தஸ்து இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, இதனால் நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறீர்களா? மக்களால் வெறுக்கப்பட்டிருக்கிறீர்களா? சோர்ந்து போக வேண்டாம் அன்பானங்களே, கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்வார். விளங்குதா உங்களுக்கு அன்பானங்களே? லேயாளின் கர்ப்பத்தை கர்த்தர் திறந்தார். மனுஷன் அசட்டை பண்ணும் பொழுது தேவன் கனம் பண்ணுகிறார். ஆமென்.
whenever man, மனிதன் எப்பொழுதெல்லாம் உங்களை கனவீனம் பண்ணுகிறானோ கர்த்தர் உங்களை கனம் பண்ணுகிறார். கைகளை உயர்த்தி சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இந்த லேயாளுக்கு கனவீனமான சந்ததிக்கு அந்த குடும்பத்துக்கு பிறந்தவன் தான் இந்த லேவி. இந்த லேவி கோத்திரத்துக்கு பெருசாக ஒன்றும் அடையாளமெல்லாம் கிடையாது. கடவுள் யூதா கோத்திரம், பெஞ்சமின் கோத்திரம், இந்த மாதிரி முக்கியமான கோத்திரங்கள் மேலாம் கன்சர்ன் இருந்தது மக்களுக்கு. ஆனால் இந்த லேவி கோத்திரத்துக்கு அடையாளமே கிடையாது என்பார்கள். எப்போ அடையாளம் வந்தது தெரியுமா? கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவன் யார் என்று மோசே அழைத்த போது எல்லா கோத்திரமும் பேசாமல் இருந்தாங்க. இந்த லேவி கோத்திரம் மாத்திரம் முன்னாடி வந்தாங்க. ஆமே, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினாங்க. கர்த்தருடைய பட்சத்தில் இருப்பேன்னு சொன்னாங்க. கர்த்தருடைய சித்தத்தை செய்வேன்னு சொன்னாங்க. மோசே கேட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணணும்னு. மோசே சொன்னா, இந்த விக்கிரக ஆராதனை பண்ண எல்லாரையும் பட்சபாதம் பார்க்காம, உறவு எதுவும் பார்க்காம அவர்களை கொன்று போடு என்று சொன்னார். கர்த்தருடைய சித்தம் அதுதான். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர்கள் அந்தந்த கூடாரங்களிலே நுழைந்து, பிரதராக இருக்கட்டும், சிஸ்டராக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், எவெல்லாம் இந்த தவறை பண்ணானோ அவர்களையெல்லாம் அனந்தரத்தில் கொன்று போட்டான் என்பார்களே. ஆண்டவர் பார்த்தாரா, கொஞ்சம் மனசு இறங்கினாரு. இந்த லேவி கோத்திரம் இவ்வளோ வைராக்கியம் பாராட்டினாங்களே, ஆகவே என்னுடைய ஊழியத்தை, என்னுடைய ஆசாரிய ஊழியத்தை இந்த லேவி கோத்திரம் தான் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென். ஸோ இஸ்ரவேலிலே இந்த லேவி கோத்திரம் தான் ஆசாரிய ஊழியத்தை பரம்பரையாக செய்கிறார்கள். விளங்குதா உங்களுக்கு? அவங்க பெரிய சாதனை ஒன்றும் பண்ணலை. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினார்கள். கர்த்தர் அவர்களை பிரித்து எடுத்தார். ஒரு பெரிய ஆசாரிய சந்ததியை உருவாக்கினார். உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் நிலம் கொடுத்தாங்க. ஆனால் லேவி கோத்திரத்துக்கு பெருசாக ஒன்றும் கொடுக்கல. சொத்து எல்லாருக்கும் கிடைச்சது, இவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. ஆண்டவர்கிட்ட போய் கேட்டாங்க, என்ன ஆண்டவர் எங்களுக்கு ஒன்றுமே இல்லையான்னு. ஆண்டவர் சொன்னார், இவங்களுக்கெல்லாம் இந்த நிலம், நீர், மரம், செடி, கொடி தாண்டா சொத்து, உங்களுக்கோ நான் தான் சொத்து என்றார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. இப்போ நம்மளை கடவுள் இப்படி சொன்னால் எத்தனை பேர் அப்படி வருவீங்க? நிலம் கொடுக்க மாட்டேன், வீடு கொடுக்க மாட்டேன், பணம் கொடுக்க மாட்டேன், நானே உன் சொத்தாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் ரெடின்னு சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ராத்திரியோட ராத்திரி போய் உங்கள் பத்திரம், நிலத்து பத்திரம், நகை, என்னென்னலாம் பேங்க்கில் இருக்குதோ, நெட்டில் எங்கே இருக்குதோ, அது எல்லாத்தையும் மொத்தம் எடுத்துன்னு வந்து காலையில் கொடுத்துருவீங்களா? மோசே கேட்ட மாதிரி கேட்குறேன், கொடுத்துருவீங்களா? வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. கொடுக்க மாட்டோம். அப்போ அல்ல, இப்படி கடவுள் கூட கேட்க மாட்டாருங்கிறீங்களா? சரி, ரைட். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். லேவி கோத்திரம் வைராக்கியம் பாராட்டினார்கள். எவ்வளோ கஷ்டம் பாருங்களே. சொந்தக்காரங்களே கொலை பண்ணுறது, அப்பா அம்மாவை கொலை பண்ணுறது, எவெல்லாம் விக்கிரகத்தை கும்பிட்டான் அவனை கொலை பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான விஷயம். ஆனால் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினார்கள். அந்த வைராக்கியத்துக்கு ஏற்ற பலனை கடவுள் கொடுத்தாரு. இன்னைக்கு கூட லேவி கோத்திரத்துக்குன்னு ஒரு பெரிய ஏரியாவை கடவுள் வச்சிருக்கிறாரு. இன்னொரு விஷயம், அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணது. 10ல் 1 அவங்களுக்கு கொடுத்தாங்க. மிகுதியான ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருந்தது. ஒரு ஆடு பலி செலுத்தினாங்கன்னா ஆட்டினுடைய பெஸ்ட் பார்ட்டெல்லாம் அந்த ஆசாரியனுக்கு போகும். சத்தமாமேன்னு சொல்லுங்க. அவ்வளோ கனம் அவர்களுக்கு கடவுள் கொடுத்தார் என்பார்களே. அவருக்கு ஊழியம் பண்ணுகிறவர்களை, அவருக்காக வாழ்கிறவர்களை கடவுள் நேசிக்கிறார், அவர்களை கனம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஸோ அதனால் வைராக்கியமாய் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பார்களே. யாரெல்லாம் வைராக்கியமாக இருந்தாங்களோ அவங்களையெல்லாம் கடவுள் ஆசீர்வதித்திருக்கிறார். 3 வாலிபர்கள் வைராக்கியமாக இருந்தார்கள், அவர்களை கர்த்தர் உயர்த்தினார். தானியேல் வைராக்கியமாக இருந்தான், கர்த்தர் அவனை பிரதம மந்திரி ஸ்தானத்தில் கடவுள் கொண்டு போய் நிறுத்தினார். யோசேப்பு பாவம் பண்ண மாட்டேன்னு வைராக்கியமாக இருந்தான், எகிப்திலே கர்த்தர் அவனை மந்திரியாக உயர்த்தினார். இப்படி நிறைய சொல்ல முடியும் என்பார்களே. தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறது நல்லது. சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறது நல்லது. அல்லேலூயா. அவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். ஆமென். அவர்களை தான் கர்த்தர் நம்புகிறார் என்பார்களே. சரி, ரைட். இப்போ லேவி கோத்திரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், சரிங்களா? ஸோ இவர்கள் தான் கடவுளுக்காக அன்றைக்கு உழைத்தார்கள். சரி, நேற்றுக்கு நம்ம சொன்னோம் பின்மாற்ற ஜீவியம் எப்படிப்பட்டது, எதனால பின்மாறி போகிறாங்க, பின்மாற்றத்தின் அடையாளம் என்ன என்பதை குறித்து ஒரு 4 விஷயத்தை நாம் நேற்று மெடிடேட் பண்ணோம். இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? பின்மாறி போகிறவன் கர்த்தருடைய நேரத்துக்காக காத்திருக்க விரும்பாதவன், அவசர கொடுக்கவன். அப்போ எல்லாம் நடந்துடணும். கடவுள் கொடுக்கலையா, சரி வேறு ரூட்டில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு போய் வீணா போகிறவன். நம்பர் 2, சந்தேகப்படுறது, தேவனுடைய செயல்களை சந்தேகப்படுறது. தேவன்
அவருடைய திட்டங்களை சந்தேகப்படுறது, அவருடைய வார்த்தைகளை சந்தேகப்படுறது. ஸோ சந்தேகப்படுகிறவனால் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. பைபிள் சொல்லுது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்று அலைகிறவனாயிருக்கிறான். சந்தேகப்படுறவன் தேவனிடத்தில் ஏதோ ஒன்றையும் பெற்றுக்கொள்வான் என்று அவனை எதிர்பார்க்கவே கூடாது. நீ எது ஒன்றா இருங்க பரவாயில்ல, ஆனால் சந்தேகம்னு ஒன்று இருந்துட்டா நீ ஜெபம் பண்ணுறதே வேஸ்ட்டு. கரெக்டுங்களா? ஸோ ரெண்டாவது, பின்மாற்றக்காரன் எதுக்கு எடுத்தாலும் அவன் சந்தேகப்படுவான். கடவுள் ஒன்று அவன் செய்ய மாட்டார்ப்பா, கடவுள் நம்மளை கைவிட்டார்ப்பா, இந்த மாதிரி விரக்தியாக பேசுவான். அப்புறம் மூணாவது, வேறே தேவர்களை தேடுவான். ஜீவனுள்ள தேவனை விட்டு வேறே தேவர்கள் சார்ந்திருப்பான். நான் நேற்றுக்கு சொன்னேன், நான் உலக பிரகாரமான எதெல்லாம் தேவனை வைக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் வைக்கிறீர்களோ அதுவெல்லாம் கடவுளாக கன்சிடர் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அதை நான் நேற்று உங்களுக்கு சொன்னேன். சிலருக்கு பணம் கடவுளாக இருக்குது, சிலருக்கு வேலை கடவுளாக இருக்குது, சிலருக்கு ஆடம்பரம் கடவுளாக இருக்குது, இப்படி சிலருக்கு மனுஷர்கள் உறவுகள் கடவுளாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாய் தேவனை நேசிக்கிறவர்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுப்பார்கள். இந்த கொஸ்டின் என்னன்னா, ஆர் யூ கிவிங் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி டு காட்? அதுதான் கேள்வி. நீங்கள் மற்றதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா செய்யணும், உறவினர் நேசிக்கூடாதான் நேசிக்கணும், ஆடம்பரமாக இருக்கக்கூடாதுன்னா நம்ம நல்லா வாழணும், இதெல்லாம் ஓகே. ஆனால் முதல் முக்கியத்துவம் நீங்கள் எதற்கு கொடுக்கிறீர்கள், யாருக்கு கொடுக்கிறீர்கள், அதுதான் கேள்வி. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஒரு கிறிஸ்தவனுடைய முக்கியமான முதன்மையான நோக்கம் என்ன, செயல் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானர்களே. ஸோ ஒரு கிறிஸ்தவன் முதல் நோக்கம் என்னன்னா, தேவன் 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 தேவன். ஆமென். யோசேப்பு சொல்லுவான், திருப்பி திருப்பி அவன் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நீங்கள் காண்கிறபடி நன்மையை செய்திருக்கிறார். அல்லேலூயா. தாவீது அவ்வளோ பெரிய ஆளை ஏமாறான் தெரியுமா? திருப்ப திருப்ப அவன் வாயில் வர்றது, அந்த கோலியாத்துக்கிட்ட சண்டை போடும்போது அவன் பேசுகிற வார்த்தையெல்லாம் பாருங்களேன், திருப்ப திருப்ப தேவன் 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 சொல்வார். தேவன் கரடியை ஜெயிக்க உதவி செய்தார், தப்புவித்தார். சிங்கத்தின் கையில் என் தேவன் என்னை தப்புவித்தார். இந்த கோலியாத்து கையில் என் தேவன் தப்புவிப்பார். கோலியாத்துக்கிட்ட பேசும்போது சொல்றான், நீ ஈட்டியோட பட்டயத்தோடு வந்திருக்கிறேன், நானும் என் தேவனுடைய நாமத்தில் வந்திருக்கிறேன், இன்றைக்கு கர்த்தர் உன்னை எனக்கு இரையாக தருவார். இப்படி தேவன் தேவன் கர்த்தர் கர்த்தர் என்ற சென்ஸ்ல இருந்தான் அன்பானவர்களே. எவன் ஒருவன் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானோ, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறானோ, அவர்களுக்கு தேவன் முதலிடம் கொடுத்தவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் பெரும்பாலும் மக்கள் நம்ம அப்படி நடக்கிறது அன்பானவர்களே. எவன் ஒருவன் தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் வேறு விஷயத்துக்கு முதலிடம் கொடுக்குறோமோ, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளை விட்டு போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கண்டுபிடிச்சிக்கோங்க. நீங்கள் காலையில் எழுந்தவொடனே எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அவன் சொல்லுங்க. எதுக்கு நீங்கள் முதல் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு தேவனா மாறுது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பின்மாறி போறீங்கன்னு அர்த்தம். ஆமென். நாலாவது என்ன சொன்ன நேற்று? அதிகமான பொருளாசை. அதிகமான பொருளாசை. ஃபாதர் பெக்மன்ஸ் பாடுவார், பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம். அப்புறம் ஆட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா அம்போ அபிஷேகம். அவ்வளோதான். பொருட்கள் மேலே ஆட்கள் மேலே அதிகமான நாட்டங்கள் நமக்கு இருக்கும் பொழுதுதான் பானுகளே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பின்மாறி போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்களேன். நமக்கு தேவை என்னவோ அதை சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் சொல்கிறார், நான் எப்பொழுதும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். ஆமென். தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், பட்டினியாக இருக்கும் எனக்கு தெரியும், நல்ல சாப்பிடவும் எனக்கு தெரியும். தேவன் கொடுக்கும்போது நான் வாங்கிக்குவேன், கொடுக்கலன்னாலும் சந்தோஷமாக இருப்பேன். இதுதான் ஒரு கிறிஸ்தவன் மனரம்யமாய் வாழ்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. திருப்தியாக இருக்கியான்றதை தான் கடவுள் பார்க்குறாரு ஒழிய நீ கடவுளுக்காக என்ன சாதிச்சேன்னு பார்க்கறதில்ல. ஹவு யூ லிவ். ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற இந்த வாழ்க்கைக்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்பாவது சொன்னீங்களா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம், இந்த கிறிஸ்தவ பாதைக்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்த சபைக்காக ஸ்தோத்திரம் சொன்னீங்களா? கர்த்தர் கொடுத்த பாஸ்டருக்காக ஸ்தோத்திரம் சொன்னீங்களா? சொல்லியிருக்க மாட்டீங்களே. சொல்லியிருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஹல்லேலூயா. அதிலே நாம் திருப்தி கொள்ளும் பொழுது தேவன் கூடுதலான ஆசீர்வாதங்களை தேவன் தருவார். எப்ப திருப்தி இல்லாத போது தெரியுமா நமக்கு? இதை விட அது நல்லா இருக்கும், இந்த ட்ரெஸ்ஸை விட அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும், இந்த நகையை விட அந்த நகை நல்லா இருக்கும், இந்த பாஸ்டரை விட அந்த பாஸ்டர் நல்லா இருப்பாரு, நல்லா தான் இருப்பாரு. ஹல்லேலூயா. அவர் கோட்டு போடுவார், நான் கோட்டு போடுறதில்லை. அவர் கோட்டு போட்டால் நல்லா தான் இருப்பார்.
நான் ஒரு தடவை பெங்களூருக்கு போனேன் ஒரு ஊழியத்துக்கு. அங்கே வந்து மிலிட்டரி அதிகாரிங்கள்லாம் ஒரு கிறிஸ்மஸ் சர்வீஸ்க்கு வந்து அரேஞ்ச் பண்ணி என்னை கூப்பிட்டுருந்தாங்க. என்ஜிஎம் ஏதோ ஒரு பேர் அதுக்கு, ரெஜிமெண்ட், என்ஜினியரிங் ரெஜிமெண்ட், மெட்ராஸ் என்ஜினியரிங் ரெஜிமெண்ட்டு என்னமோ எம்இஜி, கரெக்டு, எம்இஜி பெங்களூரில் பெரிய இன்ஸ்டியூட் அது. இல்லை என்ஜினியரிங் ஏதோ ரெஜிமெண்ட்டு, அது ஃபுல்லாக மிலிட்டரி ஆஃபீஸர்ஸு. கிறிஸ்மஸ்க்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு கூப்பிட்டாங்க என்ன. அங்கே இருக்க நம்ம பிரதர் ஒருத்தர் சொல்லி எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு பேண்ட்டு சட்டை போட்டுக்கு நாங்கள் போனேன். நான் டையி அதெல்லாம் நம்ம கட்டலையே. இப்படி தான் போனேன், சாதாரணமாக போனேன். போன உடனே ஒரு 1 hour இருக்கும்போது அவர் வந்து அந்த அந்த டீமில் இருக்கிறவர் வந்து பார்த்தாரு. நீங்கள் தானா மெசேஜ்? ஆமாம்மா. ரெடி ஆகிட்டீங்களா? ஆமாம், அதை ரெடி ஆகிட்டேன்னு. ஷூட்டு போடலீங்களா என்னாரு? இல்லைங்க, நான் கோட்டு ஷூட்டெல்லாம் போடலைன்னு. ஐயோ, வர்றவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க, அது போட்டால் தாங்க கொஞ்சம் மதிப்பாங்க நம்மளை அப்படின்னு. நான் எடுத்து நல்லா இல்லையே என்கிட்ட, இந்த கல்யாணத்துக்கு வந்து ஒன்று இருக்குது, அத்தை தூக்கி நான் சுற்ற முடியும் இல்லை அப்படின்னு. அவர் உடனே கார் எடுத்துக்கிட்டு என்னை கூட்டின்னு போய் ஒரு செட்டை வாங்கியே கொடுத்துட்டார். போட்டுன்னு வந்தால் தான் மதிப்பாங்க. நாங்கள் போட்டுன்னு வந்து அப்படியே என்னமோ பெட்ஷீட் போத்தின்னு வந்த மாதிரி இருக்குது எனக்கு. நமக்கு பழக்கம், ரொம்ப பழக்கம் இல்லையா. போட்டுன்னு வந்து கொஞ்சம் நேரம் மெசேஜ் கொடுத்த உடனே இது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி ஈஸியாக இருந்தது. கைட்டு எப்படி ஓரம் போட்டு அதுக்கப்புறம் பீஸ்ஃபுல்லாக மெசேஜ் கொடுத்து முடித்தோம். கோட்டு எதிர்பார்த்தவங்க கடைசியில் கர்த்தர் ரொம்ப ஆசீர்வதிச்சார். எங்களுக்கு நல்லா இருக்குது பிரதர்னாங்க. மறுபடியும் அவங்க போகிற சர்ச்சில் புக் பண்ணாங்க. அவங்க சொல்லி இன்னொரு சர்ச்சில் புக் பண்ணாங்க. இந்த மாதிரி 3-4 இடத்துல 2 நாளில் சுற்றி ஊழியம் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக என்னை அனுப்பி வச்சாங்க. ஆமீன் சொல்லலாமா? சரி, எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எல்லாம் நமக்கு தேவை. ஆனால் அளவுக்கு அதிகமாக நமக்கு பொருள் சேரும் பொழுது, அல்லது பொன் சேரும் பொழுது, அல்லது வசதிகளை நாம் தேடும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கடவுளை விட்டு தூரம் போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால் போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் பைபிள் சொல்லு. சரி, தேவன் நமக்கு என்ன தேவையோ அதை நிறைவாய் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமேன். ஸோ அதிகமாக அது மேலேயே கன்சர்னாக இருக்கக்கூடாது. நமக்கு பணம் வேணும், ஆனால் பணம்னு அது மேலேயே நம்ம அது பின்னாடி போகிறதில்ல, அது நம்ம பின்னாடி வரணும். ஒருத்தர் சொல்லுவார், பணம் நமக்கு முதலாளியாக இருக்கக்கூடாது, அது நமக்கு வேலைக்காரனாக இருக்கணும். ஆமேன். ரைட், அடுத்த பாயிண்ட். இன்னைக்கு 5வது விஷயத்துக்கு போகலாம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் போடுங்க பிரதர். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக, எதற்கு முன்பாக? கன்றுக்குட்டிக்கு முன்பாக. கன்றுக்குட்டிக்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி, எல்லாரும் சொல்லுங்க, ஒரு பலிபீடத்தை கட்டினா, கட்டிட்டு சொல்றான் அவன், நாளைக்கு கர்த்தருக்கு, நாளைக்கு யாருக்கு பண்டிகை? ரியலா என்ன யாருக்கு நடக்க போதே? ஏங்க உண்மையா யாருக்கு நடக்க போதே? ஐயோயோ, இந்த வனாந்தரத்தில் ஏன் கன்றுக்குட்டிக்கு தான் நடக்க போகுது. பொன் கன்றுக்குட்டி தானே தயார் பண்ணி வச்சுருந்தாங்க, அதுக்கு தானே இவங்க பண்டகை பண்ண போகிறானுங்க. ஆனால் பலிபீடம் கட்டும்போது ஏசுநாதருக்கு எப்படி கட்டுவாங்களோ, அதாவது கர்த்தருக்கு எப்படி பலிபீடம் கட்டுவாங்களோ, பலிபீடத்தை அந்த மாதிரி கட்டிட்டான். நாளைக்கு யாருக்கு பண்டகை? கன்றுக்குட்டிக்கு கொண்டாட போகிற ஆளுங்க இவங்க. ஆனால் கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொன்னார்கள். பார்த்தீங்களா? அப்படியே 6ஆம் வசனம் கொஞ்சம் அந்த பிகினிங்கில் ஒரு லைனை படிச்சிடலாம். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளையும் செலுத்த. கேளுங்க. சர்வாங்க தகன பலி யார் செலுத்தணும்? யாருக்கு செலுத்தணும்? நீங்கள் சொல்லுங்கள், யாருக்கு செலுத்தணும்? சர்வாங்க தகன பலியை கர்த்தருக்கு செலுத்தணும். சமாதான பலியை யாருக்கு செலுத்தணும்? கர்த்தருக்கு செலுத்தணும். ஏன்னா 5 விதமான பலிகளை கடவுள் சொல்லியிருக்கிறாரு. அந்த பலிகளை கர்த்தருக்கு தான் செலுத்தணும். சமாதான பலி கர்த்தருக்குரியது, சர்வாங்க தகன பலி கர்த்தருக்குரியது. ஆனால் இவன் என்ன பண்ணுறாங்க, இந்த முக்கியமான பலிகளை இந்த விக்கிரகத்துக்கு செய்கிறார்கள். அதுக்கு ஒரு பலிபீடம் கட்டிட்டான், நாளைக்கு பண்டகைன்ட்டான், கர்த்தருக்கு பண்டகைன்றான். அவன் கர்த்தருக்கு தான் எல்லாம் நடக்கிற மாதிரி சொல்கிறான். இதில் என்னன்னா, கடவுள் பேரையும் இழுத்துக்கிறான், உலக பிரகாரமாகவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆமேன். உலகத்தோடு ஒத்து போகிற வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பின்மாற்றத்துக்கு கொண்டு போயிடும். இதுதான் 5வது விஷயம்.
உலகத்தோடு ஒத்து போகிற வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா உன்னை பின்மாற்றத்துக்கு கொண்டு போயிடும். அவன் பரவாயில்லைங்க அப்படி சொல்றான்ல, பரவாயில்லைங்க, தீபாவளி தானே, பரவாயில்லைங்க, நம்ம வீட்லயும் கொஞ்சம் பண்ணிக்கலாம், பரவாயில்லைங்க சொல்றோம். நல்ல சமயத்தில் இப்படி ஒத்து போகிற வாழ்க்கை இருக்கிறதே, உலகத்தோடு ஒத்து போகிற வாழ்க்கை செத்த வாழ்க்கை என்பானவர்கள். இங்கே ஆர்வன் என்ன பண்ணுறான், பண்ணுறதெல்லாம் கடவுளுக்கு பண்ணுற மாதிரி பண்ணுறான். பலிபீடம் கட்டுறது கடவுளுக்கு பண்ணுற மாதிரி பண்ணுறான். நாளைக்கு கடவுளுக்கு பண்டிகைன்னு சொல்கிறான், கர்த்தர் பேரை யூஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் அதிகாலையில் எழுந்து சமாதான பலி செலுத்துகிறான், சர்வாங்க தகன பலி செலுத்துகிறான். இதெல்லாம் பண்ணிட்டு எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்னா, விக்கிரகத்துக்கு பண்ணிட்டு உலக பிரகாரமாக உலகத்தின் வழக்கத்தை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்பார்கள். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆமென். நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல, இயேசு சொன்னார். நீங்கள் உலகத்திலே இருந்தாலும் நீங்கள் உலகத்துக்கு சொந்தக்காரர்கள் அல்ல. எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க, நான் உலகத்தில் இருக்கிறேன், இந்த உலகம் எனக்கு சொந்தம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, உலகத்துல தான் உன்னை வாழ வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் நீ நல்லா வாழு, ஆனா இந்த உலகத்தை நாம் பிடித்துக் கொள்ளக்கூடாதுன்னு. ஒருத்தன் வேர்க்கடலை தோட்டம் வச்சிருந்தான். டெய்லி குரங்குங்க ஒரே தொல்லை பண்ணிட்டு இருந்தது. அதனால இந்த குரங்குங்களை எப்படியாவது விரட்டணும்னு அவன் யோசனை பண்ணான். ஒரு பெரிய டப்பா ஒன்று, பெருசாக டின்னு ஒன்று வாங்கின்னு வந்தான். மேலே ஒரு சின்ன ஓட்டை போட்டான், கை போகிற மாதிரி. அது உள்ள நிறைய காஞ்சி வேர்க்கடலையை போட்டு வச்சான். வச்சுட்டு ஒரு மரத்தை அந்த வயல் இருக்கிற இடத்துல அந்த வேர்க்கடலை தோட்டத்தில் கட்டி வச்சுட்டான். அதை ஒரு மரத்தில் வழக்கமாக குரங்குங்க வந்தது. வழக்கமாக வேர்க்கடலையை பிடுங்கி சாப்பிடும். அதை கண்ணா மன்னான்னு பிடுங்கும். டெய்லி இப்படி பிடிங்கின்னு வேர்க்கடலை எங்கே வருது. அதனால இந்த டெக்னிக் பண்ணான். குரங்கு இதுவோன்னு வந்து பார்த்தா அதுங்களுக்கு குரங்கு புத்தி இல்லை. பிடுங்கி பண்ணுறதை பார்த்துட்டு என்னடா புதுசாக ஒரு டப்பாக்குதுன்னு போய் எட்டி பார்த்தது. உள்ள கலகலான்னு காஞ்ச கிழக்காரு. சூப்பர்ரா அப்படின்ட்டு கையை நல்லா சர்ன்னு விட்டுது. விட்டு கை நிறைய வாரிக்கிச்சு குரங்கு. குரங்கு இல்லை, எல்லாரும் சொல்லுங்க. வாயை தரங்கம்மா, என்னமோ யோசிக்கிறீங்க. கையை விட்டு கை நிறைய எடுத்துக்கிச்சு. எடுத்துட்டு கையை இழுக்குது வெளியில, கை வரமாட்டேங்குது. ஏன்? போகும்போது போயிடுச்சு கையை. உள்ள போய் கை நிறைய வேர்க்கடலை வாரிக்குச்சு. கையை மேலே இழுத்தா வரமாட்டேங்குது. இப்ப கேள்வி, கை வரணும்னா என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. நிறைய பேர் கை மாட்டிங்குது. உலகத்தில் கையை விட்டுட்டீங்க, உலக பழக்கங்களுக்கு கையை விட்டுட்டீங்க, சாத்தானுக்கு பிடிச்ச இடத்துல கையை விட்டுட்டீங்க. கையை விட்டுட்டீங்க, தெரியாம விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப கையை இழுத்துலான்னு பார்த்தா வரமாட்டேங்குது கை. எதை விட்டா கை வரும்? கையா கடலைக்காயா? இப்ப முக்கியம் எது சொல்லுங்க? குரங்குக்கு அது தெரியாதுங்க. குரங்கு கையை பிடிச்சி இழுக்குதே ஒழிய வேர்க்கடலையோடு இழுக்குது. அது கை வரமாட்டேங்குது. ஓனர் பார்த்தான், மாட்டுனாண்டான்னு சொல்லிட்டு அவன் கயிறும் கொம்பு எடுத்துன்னு வர்றான். அப்போ அது என்ன பண்ணணும்? ஐயா, வாழ்க்கையில் சாத்தானுடைய தொல்லைகள் வரும்போதாவது நீங்கள் புரிஞ்சுக்க வேணாவா, நம்ம போகிற ரூட்டு சரியில்லை. ஆமேன்னு சொல்லுங்க. வாழ்க்கையில சாபங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் மரணங்களும் வரும்பொழுதாவது நீங்க புரிஞ்சுக்க வேணாவா, நம்ம போற பாதை சரியில்லை, நாம் வாழற வாழ்க்கை சரியில்லைன்னு புரிஞ்சுக்க வேணாவா அன்பானவர்களே? அந்த நேரத்தில் கூட நம்ம மண்டைக்கு ஏறுறதில்லை. உலகத்தை ஒரு கையில பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது தப்பிச்சு ஓடணும்னு ட்ரை பண்றது இல்லை அன்பானவர்கள். ஒரு கையில கடவுள், இன்னொரு கையில உலகம். வாழ முடியாது அன்பானவர்கள். ஆமென். குரங்கு, அது குரங்கு. அந்த வாழ்க்கை குரங்கு வாழ்க்கை. விடணும், உலகத்தை விடணும் அன்பானவர்களே. உலகத்துக்கு வாழ வேண்டும், ஆனால் உலகத்துக்கு ஏற்ற வழக்கங்களை, அந்த வேஷத்தை போட்டு மாயமாலமாய் நாம் வாழக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப என்ன பண்ணணும்? நீங்கள் இதுவரை பிடித்திருக்கிற உலகத்தை விட வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க. இதை மட்டும் என்னால் விட முடியல பிரதர், ஜெபம் பண்ணுங்க பிரதர். இருக்கீங்களா அந்த மாதிரி ஆளுங்க? ஆமென். எல்லாத்தையும் விட்டுட்டேன் சிஸ்டர், இது ஒன்று தான் என்னால் விட முடியல. எல்லாரையும் ஓரம் கட்டிட்டேன், ஒரு ஆளை நம்மால் முடியல, அது என்னால் முடியல. இருக்கீங்களா இன்னைக்கு? நீங்கள் அதை விட்டால் தான் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அதை இந்த ராத்திரி விட்டால் தான் உங்கள் ஜீவன் தப்பிவிடும். ஆமென்.
லோத்து சம்சாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடு, ஜீவன் தப்ப ஓடுனார் ஆண்டவர். ஓடுங்கடா ஓடுங்க. கழுத்து பிடிச்சி வெளியில வந்து கூப்பிட்டாருங்க. கையை பிடிச்சி இழுத்தந்தாரு. கழுத்து மேல கையை வச்சு இழுத்துன்னு வந்து அவர்கள் மேல் வைத்த அக்கறையினாலே, பாசத்தினாலே இந்த சோதோம் குமோரா அழிகிற அழிவில் நீ அழிய வேண்டாம் என்று கர்த்தர் அவனை இழுத்துன்னு வந்து வெளியே விட்டார். கொஞ்சம் இருங்க ஆண்டவரே, மருமகள்கிட்ட கொஞ்சம் பேச. கல்யாணம் ஆகலை, கல்யாணம் பண்ணிக்க போகிற மருமகன்கிட்ட பேசணுமா? அவ்வளோ அக்கறை ஏன்? அந்த மருமகனுங்க உலக பிரகாரமாக துன்மார்க்கனா இருக்கிறானுங்க. ஆனாலும் கடவுள் சொல்கிறாரு, சரி உன் பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கியா, அந்த சனியன்களை கூட கூட்டின்னு போயிடு அப்படின்னு சொல்கிறாரு ஆண்டவர். நீ உன்னோட சேர்த்து விட்டுறேன், கூட்டின்னு போயிட்டு பரவாயில்லன்றாரு. இவன் போய் கூப்பிட்டு அவன் சிரிக்கிறான் மாமனாரை பார்த்து, லூசாடா நீ, வானத்திலேருந்து மழையே பெய்யறதில்ல, நெருப்பு பெய்யணும்னு எங்ககிட்ட கதை விடுறியாடா. அவன் கிண்டல் அடிக்கிறான். மருமகனுங்க எவனோ சொல்லி பார்க்குறான், புரிய வைக்கிறான், அவனுக்கு புரியல. கடைசியில் கடவுள் பார்த்தா, லோத்து போறியா இல்லையானா, இது ஒரு நிமிஷம் ஆண்டவரை கெஞ்சிட்டு வந்துடுறேன், ஒரு நிமிஷம் இங்கே தான் விட்டுட்டு சம்சாரம் கண்டுப்பான். அங்கே அந்தம்மா கிட்ட போகிறான். தேவத்தோதம் போய், என்னம்மா கிளம்பலையானா, கஷ்டப்பட்டு கட்டின வீடு, எங்கேருந்தோ வந்து எங்கள் உயிரை விட்டு கட்டின, என் கம்மல் நகையெல்லாம் வச்சு கட்டின வீடு இது, இதை விட்டுட்டு போன்றீங்களே, நான் எப்படி போகிறது? என்ன பண்ணுறது இவங்கள சொல்லுங்கள். சரி பொண்ணுங்க 2 இருந்தது அவனுக்கு. இந்த பொண்ணுங்களை விரட்டி விட்டார் தேவத்தோதம் வந்து, சீக்கிரம் போங்க சீக்கிரம். இது இருங்க, அங்கே நகை வச்சிருக்கிறேன், இங்கே மேக்கப் செட் வச்சிருக்கிறேன், இங்கே அந்த இது இருக்குது, இது இங்கே இருக்குது, இதெல்லாம் எடுத்துக்கினேன். இது மட்டும் போதாது, நாங்கள் 2 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு ஃபிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டார் எங்கள் அப்பா. அவங்ககிட்ட போய் கொஞ்சம் பேசிட்டு வரோம். இந்த மாதிரி லேட் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க. பைபிள் சொல்லு, தாமதித்து கொண்டிருந்தார்கள். கடவுள் அவசரப்படுறாரு. இவங்களோட துன்மார்க்கும் தாங்க முடியல. வானத்திலிருந்து அக்கினி இறக்கி கொளுத்து போகிறேன், நீங்கள் போயிடு தப்பிச்சின்னா, இது இருங்க எங்கள் சொந்தக்கார கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன், எங்கள் ஆளுங்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன், வச்சிருக்கிற கொஞ்சம் நம்ம பொருளை கொஞ்சம் எடுத்துன்னு வந்துடுறேன், கஷ்டப்பட்டு கட்டின வீடு நான் எப்படி விட்டுட்டு போகிறது? இதெல்லாம் பண்ணினே இருந்தாங்க. கடவுள் பார்த்தாரு, கையை பிடிச்சிட்டு அவனவனு இழுத்துன்னு போய் ஓடி விடுங்கடான்னு எல்லாரும் இழுத்துன்னு போய் வெளியே விட்டார். ஓடி விடுங்கடான்னார். ஜீவன் தப்ப ஓடி போனார். இப்படியே சொன்னார், திரும்பி பார்க்க கூடாதுன்னார். எல்லாரும் சொல்லுங்க, திரும்பி. ஹல்லேலூயா. அவங்க ஓடுறாங்க, ஆனால் மனசெல்லாம் இங்கே இருக்கு. மாப்பிள்ளையை விட்டு வந்துட்டுமே, அந்த அம்மாவுக்கு வீட்டை விட்டு வந்துட்டுமே, பீரோ சாவி எங்கே வருது அதான் எரிய போதே. பீரோ எங்கே இருந்தான்னா, சாவி எங்கே இருந்தான்னா, நகை எங்கே இருந்தான்னா. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம். உன்மேல் வைத்த இரக்கத்தினால் உன்னை தப்புவிக்க கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிடிச்சி இழுத்துன்னு வந்து விட்டு ஓடி போங்கடான்னா ஓடுறாங்க. கொஞ்சம் தூரம் போய் பைபிள் சொல்லுது, லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தாள். எல்லாரும் சொல்லுங்க, லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தாள். அவளுக்கு மனசெல்லாம் அங்கேயே இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, எப்போ நீங்கள் கடவுளுக்குள்ள வந்துட்டீங்களோ, உன் மனசை அங்கே இருக்கக்கூடாது, இங்கே இருக்கணும், தேவனிடத்தில் இருக்கணும். உங்கள் மனசை கடவுளுக்கு கொடுத்துருக்கீங்களா இல்லையா? வாழ்க்கை கடவுள் கொடுத்திருக்கீங்கள, நீங்கள் அவரை நேசிக்க வேண்டும், அவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும் அன்பார்களே. லோத்து திரும்பி பார்த்தாள். ஃபில்லப் பண்ணுங்க. லோத்து திரும்பி பார்த்தாள். டேஷ் டேஷ். ஆனாலே ஒரு பொன் தூண் ஆகக்கூடாதா? நல்லவளா இருந்தா ஆயிருப்பா. ஆனா இவ திரும்பி பார்த்ததுனால வந்த வேணா என்னன்னா, உப்பு தூணானாள். கேவலமான ஒரு வாழ்க்கை அன்பானவர்களே. எவ்வளோ கஷ்டம் அன்பானவர்களே. சொல்கிறாங்க, நாங்கள் பார்க்கல, போனப்போ கூட அந்த ஏரியாவுக்கே கூட்டும் போல, எங்களை கூட்டி போனவங்க இந்த ஆட்டோ ஓட்டின்னு போகிற மாதிரி கிளம்பன்னு கூட்டின்னு வந்தாங்க. 500 பேர் தாங்க முடியாது ஜனம், அவ்வளோ பேரை கூட்டின்னு போனால் டூருக்கு. உப்பு தூண் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அது எங்கே இருக்குதோ எங்களுக்கு தெரியல. அது தொட்டு பார்த்தா உப்பாக தான் இருக்குன்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது அடையாள சின்னமாக இருக்கிறது. அழிந்து போன லோத்தின் குடும்பத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, லோத்தின் குடும்பம் அநியாயத்துக்கு அழிந்து போனது என்பார்கள். நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருக்கணும். உலகத்தில் இருக்கணும். நம்ம உலகத்தில் எல்லாரோட சமாதானமாக நல்லவங்களாக இருக்கணும். ஆனால் அவர்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு நாம் ஒத்து போய் தேவனை பலியாக்கி விடக்கூடாது. ஆமென். அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அப்படியே இழுத்து பின்னாடி கொண்டு போயிடும் என்பார்கள். விளங்குதானே சொல்கிறது உங்களுக்கு? ஆமீன் சொல்லுங்க. இல்லைங்க, நம்ம சொந்தக்காரங்க, அவங்க திருப்பதிக்கு போகிறாங்க, சும்மா போய் அப்படி நின்றுட்டு வர்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. மலைக்கு போகிறாங்க, அவங்க அது சும்மா போய் கொஞ்சம் கூட நான் சொல்கிறேன், நீயும் நானும்
வாழாததற்கு, உயராததற்கு, எங்கேயோ கையை விட்டுட்டு கையை கலக்க டப்பாவில் விட்டுட்டு எடுக்காமல் இருக்கிறது தான் காரணம்னு பாருங்க. இன்னைக்கு ராத்திரி தீர்மானம் எடுங்க. தேவன் உங்களோட பேசுகிறார். எதை விடணும்னு கடவுள் சொல்கிறார் அதை விடுங்க. டோன்ட் டேர்ன் பேக். திரும்பி பார்க்க மாட்டேன் சொல்லுங்க. திரும்பி பார்க்க மாட்டேன். நோ டேர்னிங் பேக். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா ஒரு பாட்டு, அழகான பழைய பாட்டு, I have decided to follow Jesus. ஒரு மைக்க கூட I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. Hallelujah. No turning back. நான் திரும்பி பார்க்க மாட்டேன். தமிழ்ல பாடலாமா? தமிழ்ல பாடலாமா? இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். தேங்க்யூ. என்ன ஒன்றா வரட்டும் பாருங்க. இந்த பாட்டு எப்படி எழுதுனாங்க தெரியுமா உங்களுக்கு? டு யூ நோ த ஸ்டோரி ஆஃப் த சாங்? இந்த பாட்டு வட இந்தியாவில் இருந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை, அந்த கிராம தலைவர் அந்த குடும்பத்துக்கு தண்டனை கொடுக்குறான். நீ இந்த கிராமத்தில் இயேசுநாதரை கும்பிடக்கூடாது, நீ அப்படி கும்பிடுறதா இருந்தால் உங்களை ஒருத்தரும் விடமாட்டோம்னு சொல்லி மரண தண்டனை கொடுக்குறாங்க அந்த குடும்பத்துக்கு. முதல்ல அடிக்கிறாங்க, மனைவி பிள்ளைகளை எல்லாரையும் அடிக்கிறாங்க. ஹல்லேலூயா. முதல்ல அந்த பெரிய பொண்ணை கொண்டு வந்து கொலை பண்ணுறாங்க, அவன் கண்ணெதிரவே சாகடிக்கிறாங்க. இந்த நிகழ்வு நடக்கும்போது முழங்கால் படிக்கிட்டு அந்த அப்பா அழுறார். ஆண்டவரே நான் என்ன பண்ணட்டும் ஆண்டவரே, என் குழந்தைய சாகடிக்கிறாங்க ஆண்டவரே, துடிக்க அடிக்கிறாங்க ஆண்டவரே, நான் என்ன பண்ணட்டும் ஆண்டவரே என்று கதறார். கர்த்தர் உள்ளத்தில் ஒரு பாட்டை கொடுக்கிறார். அப்போ ஏழ்மனை அந்த பாடல் தான், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். அவன் சொல்கிறான், உன் வீடை கொளுத்திடுவேன், உனக்கு உண்டான எல்லாத்தையும் அழிச்சிருவேன், உனக்கு ஒரு சொத்தும் இருக்காது, எல்லாத்தையும் அழிக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ ஆண்டவர் கொடுத்தார் சரணம். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். அவன் ஒய்ஃபை கொலை பண்ணுறாங்க அன்பானவர்கள், இன்னொரு குழந்தைய கொலை பண்ணுறாங்க. அப்போ ஒரு சரணத்தை எழுதுறாரு, பாடுறாருங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. கடைசியில் இவரையே சாகடிக்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, ஒரு நிமிஷம் இருங்க, இன்னும் ஒரு சரணம் இருக்குது, கர்த்தர் கொடுத்ததை பாடிடுறேன்னு சொல்லிட்டு 3வது ஸ்டான்ஸாவை பாடும்போது அவரை அடித்து கொலை பண்ணுறாங்க. தட்ஸ் ஹவ் தி சாங் கேம். தன் ஜீவனை கொடுத்து தன் குடும்பத்தை தியாகம் பண்ணி, என் உயிர், என் மனைவியின் உயிர், என் பிள்ளைகளின் உயிர், என் குடும்பம் அழிந்தாலும் நான் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், நான் பின் மாறி போக மாட்டேன். ஒரு தரம் பாடிடுறீங்களா கரங்களை உயர்த்தி? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட பாடுங்க பார்க்கலாம். இயேசுவின் பின்னே, கைகளை உயர்த்தி, இயேசுவின் பின்னே இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், என்ன நடந்தாலும் நான் பின்மாறி போக பின்னோக்கே மாட்டேன். நான், பின்னோக்கே நான். ஹல்லேலூயா. நான் ரொம்ப விரும்பி படிக்கிற ஒரு புஸ்தகம் இருக்குது எங்கிட்ட, எவ்ரிடே வித் ஜீசஸ்ன்னு ஆங்கிலத்தில். அனுதினமும் இயேசுவோடு. நான் எத்தனை புக்கு வச்சுருக்கேன் தெரியுமா? அவருடைய புக்கை கிட்டத்தட்ட 150 புக்கு வச்சுருக்கேன். அவருடைய புக்கு மட்டுமே. அவருடைய பயோகிராஃபியை நான் படித்து ஒரு நாளெல்லாம் எழுதான்னு பாருங்கள். இந்த புஸ்தகத்தை எழுத ஆரம்பித்து 50 ஆண்டுகளாக எழுதியிருக்கிறார். ஒரே ஒரு இஷ்யூ கூட நிறுத்தினதில்லை. அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்த சோதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவர் சொல்கிறார், முதல்ல
ஒரு பையன் இறந்துட்டான் 18 இயர்ஸ் இருக்கும்போது. 2 வருஷம் பொறுத்து இன்னொரு பையன் இறந்துட்டான் 16 வயசு இருக்கும்போது. அதை தொடர்ந்து எங்கள் அப்பாவுக்கு கேன்சர் வந்து இறந்துட்டார். அதுக்கப்புறம் என்னுடைய மனைவிக்கு கேன்சர் வந்து இறந்துட்டாங்க. கடைசியில் எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு டாக்டர் கிட்ட போனா எனக்கு கேன்சர்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் நான் சாகிற வரை இந்த ஊழியத்தை நான் நிறுத்தவே இல்லை. நான் இயேசுக்காக அடியெடுத்து வச்சுட்டேன். கர்த்தர் என்கிட்ட ஒரு ஊழியத்தை கொடுத்தாரு. நான் சாகிற வரை அந்த வேலையை நான் நிறுத்தவில்லை. ஹல்லேலூயா. ஐ நெவர் மிஸ்ட் மினிஸ்ட்ரி. அவர் சொல்றார், இந்த கேன்சரில் நான் பட்ட கஷ்டம், என் மனைவி பட்ட கஷ்டம், என் குடும்பம் பட்ட கஷ்டம், குடும்பமே அழிஞ்சாலும் நான் ஊழியத்தை ஒருபோதும் விட்டதில்லை. உலகம் முழுவதும் சுற்றி இருக்கிறேன், ஒரு ப்ரோக்ராமை கூட நான் கேன்சல் பண்ணதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இறந்துட்டார். ஆனால் இன்றைக்கும் உலகம் அவருடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை இயேசுக்காக தீர்மானியுங்கள், பின்மாறி போகக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிடுறேன். ஹல்லேலூயா. 6ஆம் வசனம். 6ஆம் வசனம். புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் எழுந்தார்கள். கேளுங்க, இது கேட்டிங்களா? இருங்க, போதும். புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். 19ஆம் வசனத்தில் டான்ஸ் ஆடினாங்களாம். எப்படி டான்ஸ் தெரியுமா? நிர்வாணமாக டான்ஸ் ஆடினாங்க. இது ஒன்றும் கூட பாருங்க, இருக்கா? டான்ஸ் ஆடினது இதில் வரலையா? எங்கே வருது? இருக்கு, அதில் நடனத்தையும் இருக்க. அதுதான் 19 இருக்குதானே சிஸ்டர்? நடனத்தையும் கண்டபோது டான்ஸ் வேற. புசிப்பு குடிப்பு. குடின்னா இந்த குடி, நீங்கள் தண்ணி குடிக்கிறது நினச்சிக்காதீங்க. இந்த குடி கடைசியில் போதையில் டான்ஸு. தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற செயலா இதுன்னு பாருங்களேன். அளவுக்கு அதிகமான பொழுதுபோக்கு உன்னை பின்மாற்றத்தில் கொண்டு போகும். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு பொண்ணு பார்க்க போனால் மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க. மாப்பிள்ளைக்கு ஏதாவது பழக்கம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. அந்த பழக்கமும் மாப்பிள்ளைக்கு கேடாதீங்க. எப்பாவது வெத்தலை பாக்கு போட்டுக்குவாருண்ணா, அவ்வளோதான். பொண்ணு வீட்டில் கேட்டுங்க, அவ்வளோதானா? வேறு ஒன்றும் இல்லையாண்ணா? இல்லை, அதெல்லாம் கிடையாதுங்க. வெத்தலை பாக்கு போடும்போது ஒரு டம் அடிப்பார், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பண்ண மாட்டார். வேறு கெட்ட பழக்கமான ஒன்றும் கிடையாது. நான் அவ்வளோதானே என்ன? இல்லை, அப்படியே டம் அடிக்கும்போது கொஞ்சம் தண்ணி அடிப்பார், அவ்வளோதாங்க. வேறு ஒன்றும் தப்பு பண்ண மாட்டார். அப்புறம் அப்படியே தண்ணி அடிக்கும்போது சைட் டிஷ்ஷு கொஞ்சம் வச்சுக்கின்னு சாப்பிடுவார். அப்புறம் போதையில் கொஞ்சம் ஜாலியாக அப்படி போய் எதனா பண்ணு, இப்படி லைனாக சொல்லினே வந்தான். பொண்ணு கொடுப்பான், நான் கொடுக்குறவன். குடிக்கவும் புசிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகள் இது செய்கிறது தகுதி. அன்பானங்களே, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, பொழுதுபோக்குங்க, பரவாயில்ல. ஆனால் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், தேவனுக்கு பயப்படணும். எந்த இடத்துல ஜாலியாக இருந்தாலும் தேவன் வருத்தப்படுற மாதிரி நீ ஜாலியாக இருக்கக்கூடாது. ஆமென். இது ரொம்ப நேரம் போகணும், டைம் ஆயிடுச்சு. அடுத்தது 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். அதில் என்ன சொல்லுதுன்னா 32:8-9 கர்த்தர் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாக விட்டு விலகினார். இந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கேளுங்க. தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் அந்த நேபுகாத்நேச்சாருடைய பையன் ராஜாவாக இருந்தான். பெல்ஷாத்சாரா இவனை ஒருத்தன், வாயிலேன்னு நுழையில அவன் பேர் பெல்ஷாத்சார் தான் நினைக்கிறேன். 5:1 பெல்ஷாத்சார். அவன் என்டர்டெயின்மெண்ட்டை பாருங்க. ஒய்ஃபு, மறுமனையாட்டிகள், வப்பாட்டிங்க எல்லாரையும் ஒன்றா சேர்ந்து தேவனுடைய பாத்திரங்களில் அவர்கள் குடித்து கும்மாளம் போட்டாங்க. கரெக்டுங்களா? ஓவர் என்டர்டெயின்மெண்ட்டு. திடீர்னு பார்த்தா இருட்டாகி போச்சு. இருட்டில் சோத்தில் ஒரு விரல் வந்து எழுதுது, மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின்னு எழுதுது. ஒன்றும் புரியல அவனுக்கு, பாரசீக மொழியில் எழுதுது. கையை காலெல்லாம் ஆடி போச்சு அவனுக்கு, நடுநடுங்கி போயிட்டான். என்னடா இது, அர்த்தமே தெரியல. ஊரில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டான், ஒருத்தருக்கும் அர்த்தம் தெரியல. கடைசியில் தானியேல் வந்தான்.
தானியலே நீ கரெக்டாக, அவங்க ஒய்ஃப் சொல்கிறா தானியலை கூப்பிடுங்க சொல்லுவான்னு. தானியல் வந்த உடனே உன்னை நான் ராஜாங்கத்தில் பெரிய ஆளாக்குறேன், 3வது இடத்துல வைக்கிறேன், அப்படி இப்படின்னா உன் கிஃப்ட் எல்லாம் உங்ககிட்டே இருக்கட்டும், நான் சொல்கிற கதையை மட்டும் கேளு. நீ செய்கிற செயல் நல்லா இல்லை, இந்த ஓவர் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது நல்லா இல்லை. கர்த்தருடைய பாத்திரங்கள், உங்களுடைய சரீரம் கர்த்தருடைய பாத்திரத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? உங்கள் சரீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது, உங்கள் குடும்பத்தை நீங்கள் தீட்டுப்படுத்தக்கூடாது. ஆமென். அவன் தீட்டுப்படுத்திட்ட, அதனால உன் ஆட்சியை கர்த்தர் முடிச்சிட்டார். நீ தராசில் நிற்கப்பட்டு குறைவாக காணப்பட்ட, அதனால உன் ஆட்சியை எடுத்துட்டு வேறு ஆட்சியை கடவுள் கொண்டு வர்றாரு. இதான்பா விளக்கம்னு சொல்லிட்டான். ஆமீன் சொல்லுங்க. ஆட்சி போயிடும். எல்லாம் சொல்லுங்க, ஆட்சி போயிடும். உலகத்தோட ரொம்ப ஒத்து போனீங்கன்னா உங்கள் ஆட்சி போயிடும், உங்கள் ஆசீர்வாதம் போயிடும். சரி, அடுத்தது என்னன்னா 8 வசனத்தில் அவர்கள் கர்த்தருடைய வழியை மீறினார்கள். அதுக்கப்புறம் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் 9 வசனத்தில். இது ரெண்டையும் சேர்த்தா என்னன்னா அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கடைபிடிக்க தவறினார்கள். எவன் ஒருவன் வேதத்தை வாசித்து அதன்படி வாழ விரும்பலையோ அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தரை விட்டு தூரம் போய்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸோ ஃபைனலில் 1 22 24 இது சொல்லி ஆகணும். 22 23 24 ஆரோன் என்ன சொல்றான்? ஆண்டவனுக்கு கோபம் மூளாது இருப்பதாக இது பொல்லாத ஜனமே. உனக்கு என்ன வேலை கொடுத்துட்டு போனார் அவர், நீ அதை ஒழுங்காக செய்யடனா. ஜனம் பொல்லாத ஜனம், இவங்க என்னை எதனா பண்ணிடுவாங்க, அதனால நான் இவங்களுக்கு கண்ணு குட்டி உண்டாக்கிட்டேன், இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். லேம் எக்ஸ்கியூசஸ். சாக்கு போக்குகளை சொல்லுகிறவன் கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தரை விட்டு பின்மாறி போயிடுவான். ஆமேன். சாக்கு போக்கு, கடவுளுடைய விஷயத்தில் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. லேம் எக்ஸ்கியூசஸ், நூண்டி சாக்குங்க சொல்றது. உதாரணத்துக்கு லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் 57 ஒரு விஷயம் இருக்கு. 57 58 ஒரு விஷயம், 59 60 ஒரு விஷயம், 61 62 ஒரு விஷயம். இப்போ 57 சொல்றேன் பாரு, போடுங்க. நீ எங்கே போனாலும் பின்பற்றி வர வேணாம். கச்சா விட்டான் அவன் சும்மா சொல்றான். ஆண்டவர் சொன்னாரு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, கூடுகள் உண்டு, மனுஷகுமாருக்கு தலை சாய்க்க இடம் இல்லப்பா, உன்னுடைய ரீலெல்லாம் என்கிட்ட சுத்தாத போன்ட்டார். அடுத்து சொல்றான், தகப்பனை அடக்கம் பண்ணிட்டு வர்றேன், எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். ஏசுனார் என்ன சொன்னா தெரியுமா? மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என் பின்னாடி வாடான். சாக்கு சொல்லிட்டு இருக்கானுங்க. அடுத்தவன் சொல்றான், போய் வீட்டில் போய் பர்மிஷன் வாங்கி வந்துட்டுமான்னு கேட்டான். ஏசு சொன்னாரு, கலப்பின் மேல் கை வச்சுட்டு திரும்பி பார்க்க கூடாதுரா, நீ ஒழுங்க என் பின்னாடி வானார் ஆண்டவர். இப்படி சாக்குகளை சொல்லுகிறவர்களை தேவன் வெறுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய காரியங்களில் சாக்கு சொல்லக்கூடாது. காலையில் நேரம் இல்லைங்க, ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைங்க, பைபிள் படிக்க நேரம் இல்லைங்க, சர்ச்சுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லைங்க, வீட்டில் ஒரே தொல்லைங்க, அது முடியலைங்க இது முடியலைங்க. இப்படி சாக்கு சொல்கிறவன் கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளை விட்டு அவன் தூரம் போயிடுவான். ஆமென். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்கிடுச்சே? ஆமீன் சொல்லுங்க. தேவனுடைய விஷயத்தில் சாக்கு சொல்லாதீங்க, தீர்மானம் எடுங்க, அதை நிறைவேற்றுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பா. எல்லாரும் எழுந்திருக்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. ஓ க்ளோரி 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 க்ளோரி. ஓ ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பின்மாறி போனாங்க, ஆனால் கர்த்தர் மோசேயினுடைய விண்ணப்பத்தை கேட்டு தேவனுடைய தயவு அவங்க மேலே வந்து அவர்களை மன்னித்து அவர்களை மறுபடியும் கர்த்தர் சேர்த்து கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. எழுந்திருக்க. நம்ம எல்லாரும் செய்யணும். ஆனந்த துதி ஒலி கேட்கும். பாடலாமா போடலாமா? பாடலாமா? வாங்க மோனி, வாங்க ஜெயந்தி வாங்க. தெரிஞ்ச பாடலாமே, தெரிஞ்ச பாடுங்க. Glory to God. ஆனந்த துதியொலி கேட்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி ஓ glory to God, glory to God. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. வாங்க சீக்கிரம் வாங்க. எடுத்துட்டீங்களா? We love you Lord. Hallelujah. சொல்லிக்கிட்டே இருக்கிறனே, வாங்க. Thank you. பெற்று நாம் போகணும். ஆமென். உங்கள் துக்கத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். உங்கள்
உங்களுக்கு கர்த்தர் சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். நான் இதை சொல்றேன், இன்னைக்கு ப்ராமிஸ் பண்றேன். உங்களுக்கு என்ன செஞ்சா சந்தோஷம் வருமோ அதை இப்போ பாடும்போதே கடவுள் உங்களுக்கு தருவார். ஆமென். I don't know what it is. எனக்கு தெரியாது உங்களுக்கு என்ன கொடுத்தா நீங்க மகிழ்ச்சியா போவீங்கன்னு. கர்த்தருக்கு தெரியும். ஆமென். God knows what to give. Hallelujah. பாடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். Yes Lord. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பாடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமையின் வாசம் பெரிதே, மகான புகழுடன் மாட்சி பெற்று உயர்ந்திடுவோம். குறுகிட மாட்டோம், கொன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், கொன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி இயேசுவே, ஒரு மகிழ்ச்சியின் அபிஷேகம், ஒரு சந்தோஷத்தின் அபிஷேகம் ஆண்டவரே, பிள்ளைகளை ஊற்றும் ஆண்டவரே. மகிழ்ச்சியோடு உடைய பிள்ளைகள் போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, செய்து அனுப்புங்க ஆண்டவரே. ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மேலாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மேலாய் அவர் ஜனம் பெருகும். இயேசுவே, ஆண்டவர் வாக்கு பலிக்கும். வார்த்தை பலிக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் மீது உம்முடைய சந்தோஷத்தை ஊற்றும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. ஜனங்களுடைய இதயத்திலே மகிழ்ச்சி உண்டாகட்டும் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். நல்ல கரங்களை தட்டி எல்லாம் receive the anointing of joy. சந்தோஷத்தின் அபிஷேகம், சந்தோஷத்தின் அபிஷேகம், சந்தோஷத்தின் அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கட்டும், ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கட்டும் ஆண்டவரே. துக்கம் மறைவதாக, கவலைகள் மறைவதாக, கண்ணீர் மறைவதாக, சற்று கொண்டு வந்திருக்கிற கஷ்டங்கள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே I release the anointing of joy. I release the anointing of joy. சந்தோஷத்தின் அபிஷேகத்தை கட்டப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஊற்றும் ஆண்டவரே, ஊற்றும் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே, அவருடைய துக்கம் மாறட்டப்பா, அவங்களுடைய கஷ்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே. நீங்க அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. நீர் கொண்டு செய்கிறதற்காக நன்றி. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. Receive, 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 receive. துக்கங்கள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், துக்கங்கள் ஓடட்டும். இயேசுவின் நாமத்தினாலே. Thank you, Lord. தொடர்ந்து நாம் இந்த பாடலை தொடர்ந்து நாம் பாட போறோம். அதே நேரத்தில் கர்த்தருடைய பந்தியில் நாம் கலந்து கொள்ள போகிறோம். நான் சொல்றேன், தேவனுடைய ஆவியானவர் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் உடைத்திருக்கிறார்.
துக்கத்தின் ஆவி ஓடி இருக்கிறது. இனி சந்தோஷத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். போகும்பொழுது நீங்கள் மகிழ்ச்சியோடு போவீர்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பிதாவே, இந்த அப்பத்தையும் இரத்தத்தையும் கரத்தில் கொடுக்கிறோம்ப்பா. நீங்க இதை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. உடைய சரீரமாய் மாற்றி, உடைய ரத்தமாய் மாற்றி ஆண்டவரே, நாங்கள் புசித்து பானம் பண்ணும் பொழுது ஆனந்த தைலம் எங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு அற்புதங்களை செய்து எங்களை சந்தோஷப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு போக உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். பாடலாமா? லோழி போடலாமா? இல்லைன்னா அந்த பாட்டு வச்சிருக்கீங்களா? ஆனந்த துதியல். ஹல்லேலூயா. இந்த பாட்டை இப்போ நாங்கள் ப்ளே பண்ணுறோம். ரொம்ப நல்லா இருக்கும். பாட்டை என்ஜாய் பண்ணிகிட்டே இருங்க. அப்படியே உள்ள அந்த சந்தோஷம் போட்டோம். ஆமென். எல்லா துக்கமும் இயேசு நாமத்தில் போட்டோம். என்னென்ன கவலை இருக்கோ எல்லாத்தையும் இயேசு நாமத்தில் தூக்கி எறிங்க. ஆமென். கர்த்தருடைய சந்தோஷம் உள்ள நிரம்பி இருக்கட்டும். ஆமென். அதை பார்த்து கடவுள் சந்தோஷப்படுவார். God bless you. போடும். ஸ்தோத்திரத்தோடு எல்லாரும் புசிக்கலாம். ஸ்தோத்திரத்தோடு நாம் புசிக்கலாம். Rabadara nama rabashakar. Hallelujah. கைகளை தட்டி எல்லாரும். ஓ ஹalleluya. ஆண்டவரே, உடைய ஜனங்களை உடைய அன்பினால் நிரப்பும் சுவாமி. Hallelujah. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இந்த பாடலை பாடும் பொழுதே ஒரு சந்தோஷ பிள்ளைகளுக்குள்ள இறங்கட்டும் ஆண்டவரே. எஸ் லார்ட். மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதித்து ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவே மக்கு ஸ்தோத்திரம். துருகமும் கேடகமுமானவரே மக்கு We ஸ்தோத்திரம் love you, அப்பா. Lord. மகத்துவமானவரே மக்கு We love you, ஸ்தோத்திரம். Lord. மகிமைக்கு பாத்திரரே மக்கு ஸ்தோத்திரம். Amen. விடுவிக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் வழிநடத்துபவரே மக்கு ஸ்தோத்திரம். Thank you, ஆண்டவரே. Jesus. எங்களை Hallelujah. ஆசீர்வதிக்க வந்தவரே மக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இயேசுவே, எங்களோட மக்கு பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம் Thank you, அப்பா. Jesus. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் ஆண்டவரே. இயேசுப்பா, தேவனுடைய வார்த்தைகளுக்காக இயேசுப்பா. நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. இயேசுப்பா, எல்லாவற்றிலும் மக்கு ஆண்டவரே வானங்களே தேவனுடைய ஸ்தோத்திரம் வார்த்தையை ஆண்டவரே. நிறைவேற்றுகிற ஸ்தோத்திரம், கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். Thank பொன் you, வெள்ளியை Jesus. பார்க்கிலும் Thank you, ஆண்டவரே. Jesus. என் தேவன் விளங்கின இந்த வேதத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி, இந்த இயேசு. வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் நன்றி, ராஜா. இயேசு சுவாமி. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் உட்கொண்டு அதன்படி நடக்க வந்த ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஒவ்வொருவரையும் கிருபை செய்ய சுவாமி, வேண்டும். ஒவ்வொருவரையும் ஜெபிக்கிறேன் ஆனந்த ஆண்டவரே. தைலத்தால் தேவனுடைய காரியங்களை நாங்கள் வைராக்கியமாய் அபிஷேகம் வாழும்படிக்கு, பண்ணியிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வைராக்கியமாய் இருக்கும்படிக்கு, Glory to மற்றவர்களுக்கு God. முன்மாதிரியாய் இருக்கும்படிக்கு தேவன் எங்கள் இயேசுவின் ஒவ்வொருவரையும் நாமத்தினால் அப்படியாய் நீங்கள் ஆசீர்வதிக்க. மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனுக்கு பிடிக்காத கர்த்தாவே, காரியங்களை உமக்கு ஸ்தோத்திரம். முற்றிலுமாய் நாங்கள் வெறுத்து தள்ளும்படிக்கு, அப்பா பின்னிட்டு பார்க்காதபடிக்கு, லக்கை நோக்கி என் தேவனை நோக்கி நாங்கள் போகத்தக்கதாக என் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Yes, தேவனுக்கு பிடிக்காத அப்பா யாரா இருந்தாலும் இயேசுவின் சுவாமி, எந்த நாமத்தினால். பொருளா இருந்தாலும், எந்த மனிதர்களா இருந்தாலும் சுவாமி, எந்த உறவுகளா இருந்தாலும் கர்த்தாவே hallelujah. அப்பா படிக்கு ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி கிருபை செய்ய கொடுங்க வேண்டுமாய் ஆண்டவரே. ஜெபிக்கிறேன் ஸ்தோத்திரம், ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அநேக காரியங்களை நீங்க கற்றுக் கொடுத்தீங்க ராஜா. அப்பா Thank நாங்க you, ஆண்டவரே thank you. தேவனுக்கு உகந்த பாத்திரங்களா இருக்கும்படிக்கு, Hallelujah. என் தேவன் எங்களை பிரித்திருக்கிறார் அப்பா. பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரங்களா அங்க வாழும்படிக்கு என் தேவன் எங்களுக்கு கிருபை செய்ய, நீங்கள் நினைவுபடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. தேவனுடைய காரியங்களை நாங்கள் முன்னேறி போகும்படிக்கு, சாக்கு போக்கு சொல்லாதபடிக்கு, தேவனுக்காக வைராக்கியமாய் நாங்கள் எழும்பும்படிக்கு நீங்க பேசின இந்த விலையேற பெற்ற வார்த்தைகளுக்காக நன்றி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். சுவாமி. அதன்படி நாங்கள் நடக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனந்த தைலத்தினாலே கடவுள் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். சந்தோஷமா போங்க. God bless you. அந்த பாட்டை ஒன்று ப்ளே பண்ணுங்க. Thank you Lord. Hallelujah.